Article 120 Language to be used in Parliament Clause 2. இந்த ஆர்டிக்கலில் வரக்கூடிய ஒரு ஃப்ரேஸ் ஒரு கண்டினியூவன்ஸை பற்றி சொல்கிறது தான் Clause 2. வெல் பார்லிமெண்ட் தங்களோட லாங்குவேஜ் ரிலேட்டடாக ஒரு லா மேக் பண்ணுற வரைக்கும் ஒரு பர்டிகுலர் ஃப்ரேஸ் ஆஃப் Clause 1 ஆஃப் ஆர்டிக்கல் 120 15 இயர்ஸ் வரைக்கும் செயல்முறைப்படுத்தப்படும். ஆஃப்டர் 15 இயர்ஸ் நம்ம Clause 1ல் பார்த்துருப்போம் தட் பார்லிமெண்ட்டில் நடக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் இங்கிலீஷ் ஆர் ஹிந்தியில் நடைபெறணும்னு நம்ம பார்த்தோம். அதில் ஆஃப்டர் 15 இயர்ஸ் இந்த இங்கிலீஷ்ன்ற டேர்ம் வந்து ஒமிட் பண்ணப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பார்லிமெண்ட் ஏதாவது லா க்ரியேட் பண்ணாங்களான்னு பார்ப்போம். வெல், ஒரு ஆக்ட் இருந்திருக்கு, ஒஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் 1963. இதில் இங்கிலீஷை கண்டினியூ பண்ணுறதுக்கு பெர்மிட் வழங்கியிருந்தாங்க. இதை இன்னும் உறுதிப்படுத்துகிற விதமாக இந்த ஒஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் 1963 அமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதோட இயர் பார்த்தீங்கன்னா 1967, பர்டிகுலர்லி செக்ஷன் 3. அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நான் ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸ் வந்து இங்கிலீஷை டிஸ்கண்டினியூ பண்ணலான்ட்டு ஒரு ரெசல்யூஷனை பாஸ் பண்ணியிருக்கணும். ஆல்சோ ராஜ்யசபா ஆஸ் வெல் அஸ் லோக்சபா இதே மாதிரி ஒரு ரெசல்யூஷனை பாஸ் பண்ணியிருந்துருக்கணும். அப்போ தான் இங்கிலீஷை டிஸ்கண்டினியூ பண்ணுவாங்க.